வணக்கம் நண்பா. சத்துணவு துறையில் 80,000க்கு மேற்பட்ட வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருப்போம். சத்துணவு அமைப்பாளர், சமையலாளர், சமையல் உதவியாளர்னு சொல்லி 3 டைப் ஆஃப் வேகன்சி பார்த்திங்களா உங்களுக்கு 80,000க்கு மேற்பட்ட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்களா சத்துணவு சூப்பர்வைசர் இந்த மாதிரி பார்த்திங்களா இன்னும் வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஜாப் இது வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரல. இப்போ பார்த்திங்கன்னா சமயத்தில் சமையல் உதவியாளர் வேகன்சி வந்துச்சு, அதுலேயும் சிக்கல் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது நோட்டிஃபிகேஷன்லாம் எப்போ வரும், நம்ம எப்போ இந்த ஜாப் பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ கிடைக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சத்துணவு துறையிலேருந்து சமையல் உதவியாளர் வேகன்சி பார்த்திங்கன்னா 8,997 வேகன்சி கடந்த வருஷம் 2024 டிசம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்கான அறிவிப்பு பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் இதில் பார்த்திங்கன்னா அனுமதி கொடுத்துருக்காங்க. சத்துணவுத்துறை சங்கத்தில் பார்த்திங்கன்னா 80,000க்கு மேற்பட்ட வேகன்சி இருக்குது. அதனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா சத்துணவு அமைப்பாளர் 2, 3 மையம் பார்த்திங்கன்னா பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படி பார்க்கும்போது சத்துணவு ஊழியருக்கு பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வரதுனால சங்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அந்த கோரிக்கையை ஏற்று இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளருக்கு 8,997 வேகன்சி நிரப்புறதுக்கான அனுமதி வந்துச்சு. ஆனால் இந்த அனுமதியில் பார்த்திங்களா இதில் பர்மனெண்ட் கிடையாது, இது தொகுப்பூதியத்தில் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு வருஷம் வேலை செய்யணும். அது பார்த்திங்கன்னா சேலரி கம்மி. அந்த ஒரு வருஷத்துக்கு செஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் இப்போ பண்ணி அடுத்த வருஷத்துக்கு வச்சுருக்காங்க. இல்லைன்னா உங்களை பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் வெளியே அனுப்பலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதில் இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா இப்போ 2 மாதமாகவே பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு தீர்வு காண்மை என்ன சொல்லியிருக்காங்கன்னா சத்துணவுத்துறை சங்கத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. அந்த அறிவிப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா 8,997 வேகன்சி எடுக்கிறீங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா பர்மனெண்டில் எடுக்கணும். தொகுப்பூதியத்தில் பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ 2 நாளாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய போராட்டமாக நடத்திட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரிலேட்டட் கிடையாது, உங்களுக்காக அவங்க போராடுறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அதில் பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா டெம்பரவரியாக எடுத்துட்டாங்களாம். ஒரு வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு மறுபடியும் அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம். மறுபடியும் அந்த இடத்துல வேகன்சி இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இன்னும் இவங்களுக்கு தான் பர்மனெண்ட் இருக்கிறவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகுங்கிறதுனால அவங்க பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் பண்ண சொல்லி தொகுப்பூதியில் எடுக்கக்கூடியது. இதுக்கு பர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷன் வேணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி சில கோரிக்கையெல்லாம் வச்சு 10 அம்ச கோரிக்கை வச்சு பார்த்திங்கன்னா அவங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி 80,000க்கு மேற்பட்ட வேகன்சிக்குது. எல்லா வேகன்சியுமே நிரப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சத்துணவு அமைப்பாளர்லாம் பார்த்திங்கன்னா 2, 3 இந்த மாதிரி மையத்திலலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்க்க முடியாது, நிறையா பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது கவர்மெண்ட் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிதி பற்றாக்குறை இருக்குது. ஆனால் கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வேகன்சி எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் பல பிரச்சனை இருக்குது. இதில் இன்னும் என்னென்னா இது வரைக்கும் நேர்காணல் மூலியமாக தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இனி பார்த்திங்களா இந்த எக்ஸாமுக்கு ஏன்னா லஞ்சம் இதெல்லாம் நிறைய எக்கச்சக்கமாங்கிறதுனால இப்போ டிஎன்பிசி மூலியமாக இதில் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது கூட்டுறவுத்துறை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பு உருவாகி அது மூலியமாக எடுக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு பக்கம் இருக்குது. இனி பார்த்திங்கன்னா நேர்காணலில் இருக்குமா இல்லை எக்ஸாம் மூலியமாக எடுப்பாங்களான்னு தெரியாது. எக்ஸாம் வச்சு அதுக்கு மேலே நேர்காணல் கூட இருக்கலாம். அது கவர்மெண்ட் தரப்புலேருந்து அடுத்த அறிவிப்பு எப்போ வருமோ அப்போ தான் நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நேர்காணலில் தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இனி எப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் நேர்காணல் தான் சொல்லி யாரும் நம்ப வேண்டாம். இருந்தாலும் உங்களுடைய நாலேஜ் எல்லாமே நீங்கள் வளர்த்துக்குங்க. எப்போ வேணாலும் எக்ஸாம் இருந்தால் நீங்கள் தயார்படுத்திக்கங்க. இது கவர்மெண்ட் தரப்புலேருந்து எப்படி வேணாலும் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 8,997 வேகன்சி பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளருக்கு வந்துருந்துச்சு. இது அறிவிப்பு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. ஏன்னா இது பக்கம் சத்துணவுத்துறை சங்கத்திலேருந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இதை நிறுத்தி வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வரும், அதுக்காகவும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதனால் இப்போ 2, 3 நாளாகவே பார்த்திங்கன்னா சத்துணவுத்துறையிலேருந்து சத்துணவு ஊழியர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா உண்ணாவிரத போராட்டம்னு சொல்லி இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பேர் மயக்கம் அடைஞ்சதாக சொல்லியிருக்காங்க. விடிய இருந்துக்கிறாங்க. நைட்டு எல்லாமே கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா 2 போட்டு இருந்துக்கிறாங்க. அதனால் மயக்கம் வந்துக்குது. அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு ஊழியருக்கு நிறையா பிரச்சனை இருக்குது. நம்மளுடைய உரிமையை வந்து பார்த்திங்கன்னா நாம் போராடி வாங்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஒர்க்கு எல்லாமே பாதிச்சுக்குது. இனியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடன் நமக்கு உங்களுக்காக நமக்கு வந்து கொண்டு வந்து சேர்ப்போம். இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.